பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று ஒரு சண்டை நடந்தது. கெமி சொன்னாங்க இல்லையா, இவர் மேல நம்மளோட திவாகர் மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. லைக் அவர் என் கண்ண பார்த்து பேசல, என் இடுப்ப பார்த்து பேசிட்டாரு, என் தொப்பைய பார்த்து பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி என்ன பார்த்து பேசுங்க. என்ன என்னோட இடுப்ப பார்த்து பேசுறீங்களா? வயிற பார்த்து பேசுறீங்களா? அப்படின்னு ஒரு விமன் கார்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆனா, டேய் நாயே! நீ எங்கெங்க எப்பப்ப டைப்பா உன் முகத்த மாத்துவேன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி, கெமி இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. இன்னைக்கு இடுப்ப பார்த்து பேசினியா? அப்படின்னு கோவப்பட்ட அவங்களே தான், இடுப்ப பார்க்கறது எஸ் நேச்சர் தானே, பையன் ஒரு பொண்ணோட இடுப்ப பார்ப்பான் தானே அப்படின்னு ஒரு சம்பவம் பண்ணாங்க. அது என்னன்றது பார்ப்போம். அதாவது இது நைட் நடந்த சண்டை, இதை விட்டுருங்க. பட் ஈவினிங் வந்துட்டு கெமி, எஃப்ஜே, அதாவது இந்த எஃப்ஜே இருக்கா இல்லையா, பொண்ணுக்கு இருக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி பொண்ணுங்க கூடயே தான் பேசிக்கிட்டு இருக்கிறான், பொண்ணுங்க கூட மட்டும்தான் விளையாடிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுறான், நம்ம கெமிக்கு வந்து கெமி இன்னைக்கு ஒரு கெமியோட அந்த கேர்லி ஹேரில் வந்து ஒரு குட்டி குட்டி பிரைட்ஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் பின்னி விட்டது எஃப்ஜே தான். அவனுக்கு ஒரு வேலையில் அந்த வீட்டுக்குள்ள அவனுக்கு என்ன பண்ணணும் தெரியல, பொண்ணுங்க கூட ஏதாவது சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த பிரைட் போட்டு விட்டுட்டு இருந்தான். எஃப்ஜே வந்து கெமிக்கு அந்த பிரைட் போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்போ நம்மளோட பிரவீன் ராஜ் அண்ட் ரம்யா ஜோ இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் அரோரா கிராஸ் ஆகுறாங்க. அரோரா வந்து அப்போ பிளாக் சாரி கட்டியிருந்தாங்க. அவங்க அப்படி கிராஸ் ஆகும்போது பிரவீன் ராஜ் இருந்துட்டு, ஐயோ அலப்பாயுதே மனசு, இவங்க வேற அப்படி இப்படி ஆட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்களே, மனசெல்லாம் அலப்பாயுதே, துடிக்குதே, மனசெல்லாம் துடிக்குதே அப்படின்றாரு. அரோரா சிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க இருந்துட்டு நம்மளோட ரம்யா இருந்துட்டு, ஏய் நான் உன் வீக்னஸை கேட்ச் பண்ணிட்டேன், நீ இடுப்பை பார்த்தத அப்படின் போது, ஏய் ஆப்வியஸாக நடக்கும் தான் மச்சான், இப்போ ஆப்போசிட் செக்ஸ் அப்படின் போது நம்ம கண்ணு ஃபர்ஸ்ட் பார்க்க தான் செய்யும், பலபலான்னு இடுப்பு தெரிஞ்சால் பார்க்க தான் செய்யும், என்ன மச்சான் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ரம்யா ஜோ மண்டையாட்டுறாங்க, கெமி மண்டையாட்டுறாங்க, டே ஆமாண்டா அப்படின்றாங்க, எஃப்ஜே அப்படின்றான். ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து அவனை ஏற்றி விட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம்மா நடக்கும் தானே அப்படின்னு. டே பொறுக்கி, அந்த பொண்ணு நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸு போட்டால் தான் பார்க்காம இருக்க போகிற, எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் நீ பார்க்க தான் போகிற. ஆனால் சொல்லும்போது அதை நியாயப்படுத்திட்டான், அதாவது நார்மலைஸ் பண்ணுறது. ஓகே அப்படி தான் நான் பார்ப்பேன்றதை நார்மலைஸ் பண்ணிட்டான் இவன். அடுத்தது இதே மாதிரி நேற்று இன்னொரு இன்சிடென்ட் நடந்தது, மதியம் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் உட்காந்து சும்மா வெளியே உட்காந்து ஃபன்னாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரம்யா ஜோ எந்திரிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் கானா வினோத் வந்து ரம்யா ஜோட பின்னாடி தட்டுறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பின்னாடி தட்டுறாரு. ஸோ தட்டுனதும் ரம்யா ஜோ அப்படி திரும்பி பார்த்தாங்க, ஹை அப்படின்ற மாதிரி சிரிச்சா. உடனே அவங்களும் சிரிச்சுட்டு போயிட்டாங்க. டேய் இதெல்லாம் தப்பு இல்லையாடா? இந்த ரம்யா அன்னைக்கு வந்து திவாகர் ஒண்ணுமே பண்ணாததுக்கே ஐயோ என்ன தப்பா தொட வந்துட்டான் அப்படின்னு நேற்று ஒரு அலிகேஷன் வச்சாங்க. ஆனா இவர் நேற்று தப்பா தட்டுறாரு, பின்னாடி அவங்க பின்னாடி தட்டுறாரு, சிரிச்சுக்கிட்டு போறாங்க ரம்யா. புரியல. இதுவே நீங்க திவாகர் ஒரு வார்த்தை எதுவும் பேசிடக்கூடாது, என்னை தப்பா பார்த்துட்டா, என்னை தொட்டுட்டா, அப்படி இப்படின்னு கிரியேட் பண்றீங்க. அப்ப நீங்க வினோத் தட்டிட்டு போற, இவ்வளவு சிரிச்சுட்டு போறாளே மானம் கெட்டவ அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அதே இந்த மானம் கெட்டவங்க தான் திவாகர் பிரச்சனைன்னு வரும்போது அப்படியே பொங்கிட்டு வராங்க. ஏன்னா கெமி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, திவாகர் வந்து அதை கண்டுக்க மாட்டார். நேற்று அந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு இல்லையா, பார்வதி வேலை செய்யாததுக்கான அந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது இவர் நம்ம திவாகர் வந்து பார்வதிக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் எல்லாரும் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு பிடிச்சவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க, வீட்டுக்குள்ளே அது நடக்க தான் செய்யுது. அந்த மனசு அதை ஓப்பனாக போட்டு அடித்ததுமே கெமி அதை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து பேசுங்க. ஆக்சுவலி திவாகர் முதல் நாளே சொல்லிட்டார், எனக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன், அவங்கள நான் அவாய்ட் பண்ணுவேன், ஐ கான்டாக்டே வச்சுக்க மாட்டேன்றதை சொல்லிட்டார். அது ரம்யா ஜோ ஆகட்டும், அவங்கெல்லாம் பிடிக்கலன்னு போது அவங்க மூஞ்சி பார்த்து அவர் பேச மாட்டாரு. அப்படினாலதான் அவங்க விலகி போயிடுவாங்களான்றதுக்காக அவர் அதை ட்ரை பண்றாரு. அதே மாதிரி தான் கெமிக்கிட்டையும் பேசக்கூடாது. அவர்கிட்ட பேசினா நம்ம அவளை பார்த்து பேசினா அவள் இன்னும் பேசுவான்றதுக்காக அவர் பார்க்கல. அண்ட் மோர் ஓவர் அவர் உட்காந்துருக்காரு, கெமி நின்றுட்டு இருக்காங்க. ஆப்வியஸாக அவங்க முகத்தை பார்க்காத போது அவரோட கண்ணுக்கு நேரம் என்ன இருந்திருக்கும், இடுப்பு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு என் இடுப்பை பார்த்து பேசுவியா, நல்லா வாயில் வருது எதை பார்த்து பேசுறாங்க அப்படின்ட்டு. ஏமா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எப்படி வேணாலும் பேசுவீங்களா? இந்த விமன் கார்டு எடுக்கிற பொண்ணுங்களாம் கொஞ்சம் முதல்ல யோசிங்க. ஸோ கெமி இப்போ பேசுகிறவங்க அந்த பிரவீன் ராஜ் அரோராவோட இடுப்பை பார்த்து ஆமாம் இது வீக்னஸ் தான், பசங்க பார்க்க தான் செய்வாங்கன்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் ஒரு பொண்ணாக இருக்கிற எனக்கு கோபம் வந்துச்சு. ஏன்னா பொண்ணுங்க என்ன கட்டினாலும் தான் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்களே, ஒரு சாரியில் கூட போக முடியாது. அந்த பொண்ணு சாரி கட்டிட்டு அரோராவோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஃபர்ஸ்ட், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் சாரியில் இருக்கும்போது கூட பலன்னு தெரியுது, நான் பார்க்க தான் செய்வேன் அப்படின் போது ஆமாம் கரெக்டு தான் மச்சான் அப்படின்னு மண்டியாட்டிட்டு இருந்த நீயே இப்போ உனக்கு தேவன் போது ஒரு விமன் கார்டு எடுக்கிறேன், வெக்கமா இல்லை? நீ பொண்ணுன்னா என்ன வேணாலும் சொல்லலாமா ஒரு பையனன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ திவாகர் அவங்கள அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. உடனே இதை மாற்றணுன்றதுக்காக இடுப்பை பார்த்து பேசுறியா, வயிறை பார்த்து பேசுறியா அப்படின்னு விமன் கார்டு தூக்குறாங்க. அண்ட் பிரவீன் ராஜ் அப்படியே பொங்கிட்டு வந்தாரு திவாகர் கிட்ட, என்ன நீங்க அவங்க கண்ணை பார்த்தா நீங்க பேசுனீங்க, இல்ல நீங்க பண்ணது தப்பு தானே அப்படின்னு திவாகர் கிட்ட ஈறி வராரு. டே பொறுக்கி, உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனா அதே நீ தான் இன்னைக்கு நைட்டு சண்டை போடுற, திவாகர் கிட்ட சண்டை போடுற நீ தான் அரோரா கிராஸ் ஆகும்போது நான்
இடுப்பை பார்க்க தான் செய்வேன். அது வந்து தெரியுது, மனசு அலைப்பாயுது அதை பார்க்கும்போது. இவங்க வேற சும்மா இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் ஆட்டிட்டு நடக்கிறாங்க, நீ தான் பேசின. அப்படி எப்படிடா மாற்ற முடியுது? நீ பண்ணும்போது அது உனக்கு கரெக்ட், அது நீ நார்மலைஸ் பண்ணுவ, பையன் இடுப்பை பார்ப்பான்னு. ஆனால் அந்த மனுஷன் அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணும், திவாகர் வந்து கெமி அவாய்ட் பண்ணணும்னு பண்ணதை வந்து நீங்கள் தப்பு தானே பண்ணீங்க, நீங்கள் அவங்க இடுப்பை பார்த்து தானே பேசுனீங்க அப்படின்னு. வெக்கமே இல்லாமல் பேசுறதுக்கு உங்களுக்குலாம் எப்படி தான் மனசு வருதுன்னே தெரியல. ஏன்னா இத்தனை கேமரா இருக்கும்போதே நீங்கள்லாம் இவ்வளோ ஃப்ராடுத்தனம் முளமாரித்தனம் பண்ணுறீங்களே. கேமரா இல்லை 24/7 இல்லைன்னா இவங்களாம் என்னென்ன அட்டூழியம் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ திவாகரை இவங்களே அடித்து பெரியால் ஆக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே இவனுங்க ரொம்ப வஸ்ட்டாக நிறையா பண்ணிட்டு அதை அப்படியே திவாகர் மேலே திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ நேற்று நடந்த சண்டையை வந்துட்டு வாட்டர்மெலன் அவர் பண்ணது வந்து அவங்கள அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான். பட் இன்டென்ஷனலாக அது பிரவீன் ராஜ் ஆகட்டும், வினோத் ஆகட்டும், பொண்ணுங்களை அப்யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கன்றது என்னோட ஸ்டேட்மெண்ட். கெமி ஆகட்டும், ரம்யா ஜோ ஆகட்டும், அவங்களுக்கு சாதகமான ஒரு பாயிண்ட் வரணும் அப்படின்றதுக்காக விமன் கார்டு, விக்டிம் கார்டெலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப கேவலமாக இருக்குது. இதுக்கு பேர் எச்சத்தனம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.